சென்னை டு டெல்லி போகிறது ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் ஒரு 28 ஹவர்லேயே போயிடும். ப்ரோ எப்படி இருக்குது பிரியாணி? சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். முக்கியமான விஷயமே ட்ரெயினில் போகும்போது நமக்கு என்ன வேணும்? ஸ்நாக்ஸ் தான். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு லாஸ்ட் கிளாஸ். நான் உங்கள் ராகுல். ஸோ கைஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த ட்ரெயினில் தான் போகிறோம். இந்த ட்ரெயின் பேர் என்னது ப்ரோ? கரீப் ப்ராத் எக்ஸ்பிரஸ். இது வந்து ஒரு 20 ஆமாம், சென்னை டு டெல்லி போகிறது ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் ஒரு 28 ஹவர்லேயே போயிடும். ஸோ இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் இப்போ போகிறோம். மொத்தமாக நாங்கள் நார்த் இந்தியா ட்ரிப்பு ஒரு 7 நாள் 8 நாள் போகிறோம். ஸோ அங்கே எந்தெந்த பிளேஸ்லாம் போகிறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பசங்க வந்து எல்லா பொருட்களும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம போகிறதுக்கான முக்கியமான விஷயமே ட்ரெயினில் போகும்போது நமக்கு என்ன வேணும்? ஸ்நாக்ஸ் தான். அது எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். எங்கே போனாலும் இந்த சந்தோஷ் பையனுக்கு ஸ்நாக்ஸு வளர்ந்தா மாதிரி பண்ணுறானு. ஸோ நம்ம போகிற ட்ரெயின் இது தான். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரோ. இந்த ட்ரெயின் பேர் வேறு எனக்கு வாயில் ஆரம்பிச்சு இருந்தது. கரீப் ப்ராத் ட்ரெயினில் தான் நான் போகிறேன். இப்போ யாரு இன்ஜின் காமிச்சிருக்கோம். ஆமாம், இது பார்த்துங்க, இதுதான் நம்ம போகிற ட்ரெயினோட இன்ஜினு. ஸோ இது வந்து பேர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு சொல்ல வரல. கரீப் ப்ராத் எக்ஸ்பிரஸ். ஸோ இதுதான் வந்து சென்னை டு டெல்லி 28 ஹவர்ஸ்லேயே போகிற ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். ஸோ இது வந்து ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஏசி கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும். ஸோ க்ளீனினஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த க்ளீனில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால தான் மோஸ்ட்டாக நாங்கள் இந்த ட்ரெயின் புக் பண்ணுறது எப்பவுமே போகும்போது. நீங்கள் ஏசி ட்ரெயின் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைமில் கொஞ்சம் வந்து க்ளீனாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் ஏசி பண்ணிங்கன்னா, நார்மல் ஸ்லீப்பர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த க்ளீன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் உள்ளே போயிட்டு ட்ரெயின் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன். அதேமாரி இது எவ்வளோ ப்ரைஸ் வந்தது, எந்த ரூட் வழியாக போகுது, எப்படி அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இதுதான் நம்ம ட்ரெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறது. நான் சந்தோஷம் உள்ளே வந்தாலும் சரியான கூலிங்காக இருக்காதா? பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், செம்ம க்ளீனாக இருப்பான் உள்ள. இந்த ட்ரெயின் வந்து மந்த்லி 4 சாட்டர்டே மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணுறதுனா பிஃபோராகவே புக் பண்ணிக்கங்க. சந்தோஷ், டிஃபன் ஓகேவா? அவ்வளோதான். இந்த மாதிரி டிஃபனை இதை வச்சு ஓட்ட வேண்டியதான். பார்த்துங்க கைஸ், இதுதான் எங்களோட டிஃபனு. இந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட்டில் ஓட்டினா தான் ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். பார்த்துங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சம்சா சாப்பிட்டு டிஃபனை முடிங்க. ட்ரெயின் கிளம்பி ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் நல்லா தூங்கலான்னு இருக்கோம். தூங்கிட்டு எழுந்ததுக்கப்புறம் ட்ரெயினில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறோம். எல்லோரும் வந்து ஆல்மோஸ்ட் செட் ஆகிட்டாங்க உள்ள ட்ரெயினில். இதுதான் வந்து நாங்கள் இருக்க கம்பார்ட்மெண்ட்டு. கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. கீழே எல்லா இடமும் கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. நாங்கள் வாராங்கல் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு 5 minutes நிற்கும். அதனால் நாங்கள் வந்து ஃபுட்டு ஆர்டர் போட்டிருக்கோம். ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்காக ஃபுட் ஆன் ட்ராக் அப்படின்ற ஆப்பில் தான் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ அதில் ஆர்டர் போட்டிங்கன்னா ஃபுட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கான். என்னது இது? சந்தோஷம், ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் பண்ணு. இது என்னது? என்ன மூந்தெல்லாம் பார்க்குறேன். பிரியாணி சூப்பராக இருக்கான் பார்க்க. இதுதான் கோங்கரா பிரியாணியா? கோங்கரா பிரியாணி. ஃபுல்காக்கு வந்து கிரேவி. ஓடிசிஸ் ஒரு என்ன இங்கிலீஷ்லாம் பேசுறாங்க. சிக்கன் 65 தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சில்லி சிக்கன் மாதிரி. சூப்பர் ஆஷன் பாய். இதை சாப்பிட்டு ப்ரோட்டீன் சேர்த்துட்டு புத்தியை காட்டுவா அப்புறமேட்டு. அதானே ப்ரோ? எப்படி இருக்குது பிரியாணி? சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். பார்க்கவே நல்லா தான் ப்ரோ இருக்கு. மக்களுக்கு நம்ம கரெக்டான விஷயத்த சொல்லலாம். இது நல்லா இருக்கா இல்லையா? உன் பேச்சு நம்பி அப்புறம் ஆர்டர் போட்டா ஃபோனு தூக்கி வச்சிரு. இருக்கிறதே அதுலேயே 6% சார்ஜ் தான். அதுவே ஆஃப் ஆகிடும். அவ்வளோ இது 3 தான் போட்டிங்களா? ஒயிட் ரைஸ் ஏதோ போட்டிருக்கா ஆளு. பிரியாணி தான் ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்கா? அது என்ன ஃபுல்காவா?
இந்த ட்ரெயினோட டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 rupees வருது. அந்த காசுக்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேர்ட் ஏசி மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின், அதாவது நீங்கள் சென்னை டு டெல்லி 28 hours ரீச் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் இது. இது வந்து ரெஸ்ட் ரூம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இது லைக் வந்து இது தேர்ட் ஏசின்றதுனால இந்த அளவுக்கு ரொம்ப இல்லை, பட் ஆனால் க்ளீனாக இருக்கும். நீங்கள் நார்மல் ஸ்லீப்பர்லலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை, பயங்கர இதுவாக இருக்கும். அதேமாதிரி இங்கே வந்து டிஷ்யூவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஃப்ரெஷ் இந்த இது பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் முக்கியமான விஷயம்னா க்ளீனாக இருக்கும். லைக் உங்களுக்கு மற்ற ட்ரெயின்ஸில் பார்க்குறதோட ஸ்லீப்பரில் பார்க்குறதோட இது வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும். அதுதான் இதுக்கு வந்து நாங்கள் தேர்ட் ஏசி ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணமே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதுக்காக நம்ம தைரியமாக இது பண்ணலாம். குட் மார்னிங் கைஸ். இப்போ December 1 மார்னிங் 7 AM ஆகுது. நாங்கள் வந்து குவாலியர் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் கிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் டெல்லி கிட்ட ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 3 hours வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி ரீச் ஆகிடுவோம். ஸோ நாங்கள் இந்த ட்ரெயின் முக்கியமாக புக் பண்ணதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். லைக் ஒரு 28 hours வந்து டெல்லி ரீச் ஆகிட முடியும். ஸோ அதனால தான் இந்த ட்ரெயின் நாங்கள் புக் பண்ணதுக்கான ரீசனே. அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும். ட்ரெயின் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நார்மல் கம்பார்ட்மெண்ட் எதுவுமே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து க்ளீன் அண்ட் நீட்டும் வந்து பக்காவாக இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இந்த ட்ரெயினில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மந்த்லி ஒரு 2 times இந்த ட்ரெயின் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரிப்பு வந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா பிஃபோராகவே பிளான் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து புக் பண்ண முடியும். அந்த மாதிரி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு பிளான்லாம் பிஃபோராக பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 3 hours நாங்கள் டெல்லி ரீச் பண்ணுறோம். சரியான கிளைமேட்டாக இருக்குது, பயங்கர கூலிங்காக இருக்குது. வெளியே வந்து பார்க்கக்கூட முடியல, அந்த மாதிரி இருக்குது. நான் ட்ரெயினில் போகும்போது உங்களுக்கு வியூலாம் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. வெளியே பாருங்கள். ஓகே, ஆஃப்டர் 28 hours டெல்லி ரீச் ஆகிட்டோம். இப்போ டெல்லியில் வந்து நிறையா பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் காட்டுறேன். ட்ரெயினில் எப்படி இருந்தது என்ன இருந்தது அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெல்லியில் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அன்டில் பாய் ஃப்ரம் லாஸ்ட் பெஞ்ச் வ்ளாக்ஸ்.